போர்வை கீழே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆஹா, என் பிடித்த மிளகாய்க்கு அது ஹப்பா பப்பா. மற்றும் என்னிடம் ஒரு லாலிபாப் இருக்கிறது, ஆனால் அதன் உள்ளே சில கொடூரமானவை மறைந்திருக்கின்றன. பார்க்க சூசி அருவருப்பாக இருக்கிறது. டீக் ஹே, நான் தொடங்குகிறேன். ஆம், இது மிகவும் மோசமல்ல. உண்மையில் இது ரொம்ப சைவமாக இருக்கிறது. நான் இப்படியா கவலைப்பட வேண்டும்? சுவைடார்மானது. சூசி, உன் முறை சரி. இந்த சுவை குச்சியில் தவறேதும் இல்லை என்று நிச்சயம். இதுவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பதை நான் உடனே அறிவேன். இதை கடைபிடிப்போம். நிறுத்து. என்ன ஒரு பயம். இது ஒரு கரப்பான் பூச்சி. மிக்க நன்றி. அருவருப்பு. சூசி, உன்னை விலக்க விரும்பவில்லை, ஆனால் பெரிய கார் ஒன்று உன்னை ஒட்டிக் கொண்டிருக்கிறது. லை, அது உன்னை ஒட்டவில்லை, ஆனால் உன் பபிள் மீது. நான் அவனை கொன்றுவிட்டேனா? அந்த நரிக்குச்சி. ஓ இல்லை, பீங்கான் பசையை சேர்ந்ததால் அது என் கால்களை திறக்க நேரம் வந்துவிட்டது. சூசி, நீ முதலாவதாக இருக்கிறாய். நான் மர்மலேடு கண்களை விரும்புகிறேன், குறிப்பாக அவற்றை ருசியான சீனை பெற்றால். அப்போது அவை மாயமானவையாக மனிதமாறுகின்றன. ஆமா, அத சாறு போட்டு கழுவியும் கழுவுவதில் எந்த பிரச்சனையும் இல்ல. எனவே நான் மூடியை திறக்கிறேன். என்னிடம் மிகவும் கூலாக தெரிகிறாள். பிளடி பிளடி. நான் இவை ஜெல்லி பந்துகளை மிகவும் விரும்புகிறேன். இவை அழகாக இருக்கும் மட்டுமல்ல, அளவு கடந்த சுவையானவையாகவும் உள்ளன. மேலும் நீங்கள் இவற்றை பொந்தின் உதவியுடன் சாப்பிடலாம். ஆனால் போது ஒரு நண்பனோட பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? அப்படியா? நான் இன்னும் அவைகளை ருசிக்கலையே. மேலும் அவை ரொம்ப அழகா உள்ளது. உதவி உதவி சூசன். பயப்படாதே, சாந்தா உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறார். ஓ நன்றி நண்பரே. இந்த வாரங்கள் என் வாழ்க்கையின் கடைசி வாரங்களாக இருக்கும் என்று நினைத்தேன். காண்டி, நிறுத்து. இந்த முறை முதலில் மூடியை திறக்க என் படம். மாதவராட்சி, குளிர். நான் இப்படிப்பட்ட இனிப்புகளை மிகவும் விரும்புகிறேன். என்றாலும் சில நேரம் அவற்றின் மேல் பரப்பு மிக கடினமாக இருக்கும். ஆனால் அது பரவாயில்லை. பெனி, அதை சாப்பிடு. வாவ், என்னோட குடி சூப்பர் சப்ஸ் ஸ்ட்ராபெரி சோடா குடிக்க முடியும். ஒரு ஹெல்மெட்டை பெற்றுவிட்டேன். அது எவ்வளவு குளிர் இல்லையா? உன் கைகள் இல்லாமல் சோடா என் வாயில். நான் முயற்சிக்கலாமா? இல்லை, முடியாது. இது எனது. அப்படியா? வாங்க பார்க்கலாம். எங்க அளவுக்கு நான் உங்கள் ஜாரில் ஒரு மிட்டாய் எறிந்த போது எல்லாம் உண்மை. நன்றி. இல்ல, இப்போது சண்டை. எனக்கு வாயே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனாலும் நான் உன்னால் கிட்டே நான் முழுக்க மந்தமானவன் நடந்து கொண்டேன். இது எல்லாம் அருவருப்பாக இருக்குது. என் காரணமாக பேப்பர் சீஷஸ். நான் ஜெயித்தேன், அதனால் நான் முதலாவதாக இருப்பேன். வாவ், இந்த முறை எனக்கு நிறைய விதவிதமான நீல இனிப்பு இருப்பது போல தெரிகிறது. எனக்கும் அதே விதம் போல அதே அளவிலான பிங்க் இனிப்பு இருக்கின்றன. முதலில் இந்த குஜிகையை தொடங்குகிறேன் என நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமானது. இதன் உள்ளே இருக்கிறதோ என்று ஆராய்கிறேன். மேலும் உள்ளே இனிப்பு ஜூஸ் உள்ளது. நிற்கவும். இது நிஜத்தில் இருக்கும் அளவுக்கே சுவையாக உள்ளது. இதை முடிவில்லாமல் குடிக்கலாம். நான் இந்த கார சுவைக்காரியை தொடங்குகிறேன். ஆனால் இதை போன்று அடிக்கும் போது அது சலிப்பாக இருக்கும். நான் எனக்கு ஒரு காக்டெயில் செய்ய நான் தற்போது மாமிசங்கள் சுவைக்க முடியும். அவற்றின் பிரதான விஷயம் அவற்றை உங்கள் வாயில் நேரடியாக பிடிப்பதில் உள்ளது. அவை நம்பிக்கை அளிக்கும் ருசிகரமானவை. நான் என் வாழ்நாளில் அவற்றை உண்பேன். கொஞ்சம் புரிஞ்சது. அருமை. அற்புதம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மார்மலேட்கள் பரவாயில்லை. அவை என் எதிர்கால குடிப்பானத்திற்கு சரியானவை. குடிப்பானத்தின் அடிப்படை பிங்க் ஜூஸ் ஆக இருக்கும். நெடுஞ்சாலை என் ஜூஸும் ஆச்சரியம் அளிக்கும் சுவை வாய்ந்தது. சூசி, நீ என்ன தேடுற? மனுஷா, எனக்கு அதை தேவையில்லை. இப்பொழுது நான் இந்த இனிப்பை சுவைக்கிறேன்.
இது என் வாயில் வெடிக்கும் பட்டாசு போல குளிர்ச்சியாக உள்ளது. நான் ரவி. அது என் வேலையை மார்ஷ்மெல்லோக்களுக்காக. யம் 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 சுவையானது. அப்படி இருந்து நல்லதா இருக்குது. ஆம், எப்படி ஒரு நிகழ்ச்சி சூசி. எனது மார்ஷ்மெல்லோக்கள் காக்டெயிலில் இருக்கும் அலங்காரங்களாக இயற்கையாகவே மற்றும் கதையும் தயாராகி வருகிறது. நான் உங்கள் காக்டெயில் சுவைக்கலாமா? NDCL விரலைய இலல்ல ஸ்னீல்காத நல்லபர்ன Q cent K.xl content Q sortinக்கான காக்டெயில் உம்பனா இரு MSG அனைத்து இன்ட்ரூசியன் அரை என்லோதம் என்பத்தின நினைத்திசாய் சியங்குவான் கன்ஷிப்பில் அரணகாமி சல்ல ஜம்டேனால் சுவைக்கிறேன். MKX எக்ஸதா நியூல் ஆஸ்டியன் விலங்க பெறன. சூசி, நீ என்ன செய்கிறாய்? ரிங்கோ, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது என நினைக்கிறேன். நான் மட்டும் காக்டெயில் போன்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் மிக கொடியது. இது போன்ற குப்பை எது? என்ன? எனக்கு வெறுப்பு. பாரு எப்படி கேலிக்குரியமாக இருக்கிறது. என்ன செய்கிறாய்? எனக்கு என்று சொன்னால் இது சரி, அது நல்லது. கெனி, இந்த முறை களம் இப்படி. முதலில் நான் திறக்கிறேன், அப்புறம் நீ போகலாம். சாக்ஷுவை வழங்குவதற்கு இது எவ்வளவு புதுமையான விதம். குளியலறையில் உள்ள புனித பாப் மிகச் செம்மை. ஆனாலும் இந்த லாலிபாப் மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதை முழுவதும் சாப்பிடுவதற்கு முன் அதை மூழ்கடிக்க வேண்டிய தூளை சப்ரோபதிக்கலாமா? அப்படி தெரிந்துள்ளது. மேலும் ருசியாகும். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு 2 முழு இனிப்பு கம்பங்கள் இருக்கின்றன. ஓர் திரவ குடியரசு மற்றும் ஓர் மழை. வைரத்திற்கு பதிலாக ஒரு பெரிய லாலிபாப். நீ தெரிந்து கொண்டால் நான் லாலிபாப் மூலம் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் அதில் திரவ கம்பங்களை சேர்த்த பின் அது மேலும் ருசியாகும். வாங்கலாம், என்னிட கிடைச்சிடுறது. எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது, மேலும் புளிப்பாகவும். அப்படியா? நல்லா இருக்கு. ஒருபோதும் இல்லை. ஓ, காத்திரு. ஏன் நம்முடைய இனிப்புகளை சேர்க்க கூடாது? என்னுடைய திரவ கட்சி லாலிபாப்கள் மீது ஊற்று. அப்புறம் அதை குறி உன்னுடைய தூளில் மூழ்க வேண்டும். இது ஒரு சிறந்த யோசனை. முயற்சிப்போமே. அது மிகவும் சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். முயற்சிப்போம். முழுமையான சுவை எனக்கு மிகவும் பிடித்தது. எனக்கு இந்த சுவையான பாஸ்தா வேண்டும். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, நான் அதை செய்வேன். சரி, அப்படியெனில் தொடங்குவோம். நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன், பாரம்பரியமாக கெட்சப்புடன். நான் தண்ணீரை சோதிப்பேன். அது எங்கே? ஓ, இங்கே இருக்கிறாய். எனக்கு உன்ன தேவை. தயவு செய்து பாத்திரத்தில் செல். இல்ல, என்ன? நீங்கள் பாத்திரத்தில் ஏற விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உள்ள போங்கள். சரி, குறும்பு கையா, நீர் சூடாக உள்ளதா என்று பார்க்கலாம். ஆம், உன் எதிர்வினையை பார்த்தால் தண்ணீர் போதுமான அளவு சூடாக உள்ளது. உன்னை இனி தேவையில்லை. நான் இங்கே கொஞ்சம் பாஸ்தா போடுகிறேன். இப்படி போடுகிறேன். என் மாவு எங்கே? இங்கே. நான் இதை திறக்கிறேன். ஓ, ஆ, ஆ, ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, எவ்வளவு அலட்சியம். ஆப்ஸ், இது நடக்கிறது. ஆம், இந்த மாவு எனக்கு பொருந்தும். நான் பல நிற பாஸ்தா செய்வேன். எனக்கு மாவும் முட்டையும் தேவை. நான் மாவை அப்படியே மெதுவாக பிசையுவேன். இப்போது எனக்கு சில குளிர்ந்த பலூன்கள் உள்ளன. ஓஸ், உண்மையில் முதலில் ஒரு கத்தி. மற்றும் எனக்கு சில வண்ணம் தேவை. நான் வண்ண பாஸ்தா செய்ய போகிறேன். வானவில் பாஸ்தா குழந்தைக்கு ஏற்றது. இப்போது ஒவ்வொரு பந்தையும் சாசேஜ் போல செய்ய போகிறேன். மிகவும் வேடிக்கையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. எல்லா வண்ணங்களிலும் சாசேஜ்களை உருட்ட வேண்டும். இப்போது அவற்றை இணைக்கப் போகிறேன். அது அழகாக இருக்கிறது. சரி, என் பாஸ்தா தயார். அதை கவனமாக ஒரு தட்டில் வைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. அருமை. என்ன அந்த இடத்துல என்ன இருக்கிறது? ஓ,
என் கண்ணாடிகள் அவை மூடுபனி படிந்து விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? ஓ, இங்கே என்னவென்று எனக்கு நினைவில் இருக்கிறது. மிக சுவையான கேச்சப். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் கெட்சப் மூடப்பட்டிருந்தது. இதோ. ஓ ஓ மூதாட்டிக்கு உதவியதற்கு நன்றி. ஓ, இது திருப்தி அளிக்கும். ஓ ஓ ஏ இப்படியா? எவ்வளவு வேடிக்கை. ஓ பாட்டி, என்ன ஒரு கனவு. என்ன விஷயம்? மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆஹா, ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் மற்றும் என் பாஸ்தாவிற்கு பாதுகாப்பாக கேட்சப் ஊற்ற முடியும். அது சிறந்தது, ஒரு சிறந்த உணவு, நன்றாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் வைக்கிறேன். சார், ஆனால் தெளிவாக ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. கை, என்னிடம் வா. எனக்கு கருப்பு வண்ணம் வேண்டும். அதை கொண்டு வா. ஆம், ஐஸ் பெயிண்ட் எனக்கு பொருந்தும். இப்போ சிந்தை பாஸ்தாவை கருப்பு நிறமாக நான் பூசுவேன். என் பிடித்த நிறம். மேலும் இந்த கருப்பு பாஸ்தாவுக்கு கேட்சப் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் பாஸ்தாவிற்கு கெட்டியாக சாஸ் ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் ஜெல்லி ஐஸ் வைப்பேன். சரியான உணவு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, எவ்வளவு விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாம் தயார். ஒரு மிகவும் விசித்திரமான உணவு. அதை சாப்பிட கூட விரும்பவில்லை, ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். மாமர்லேட் மற்றும் பாஸ்தாவின் மிகவும் விசித்திரமான சேர்க்கை. அது பயங்கரமாக இருக்கிறது. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஓ, அதுதான் எனக்கு பிடிக்கும். பாரம்பரிய பாஸ்தா கெட்சப்புடன் நாம் அதை முயற்சிக்க வேண்டும். ஓ, பாட்டி அருமையாக சமைக்கிறார். நீங்கள் அற்புதமானவர் பாட்டி. நன்றி. உங்க பாஸ்தா அருமை. ஓ, நன்றி என் அசீஸ். நன்றி. வாவ், இது என்ன? இது சில அற்புதமான பாஸ்தா. நான் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் காத்திருங்கள், இது அற்புதமாக சுவைக்கிறது. மிக சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். கோரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். என் வெற்றி. ஓ, எப்படி? ஓ, இதை சாப்பிடு. பாஸ்தா மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது சுவையானது தயாரிக்கவும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓ ஓ கண்டிப்பா. சரி. எந்த கேள்விகளும் இல்லை. சூப்பர் குளிர்ச்சியான வேடிக்கையான காக்டெயில் செய்ய நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். இங்கே கொஞ்சம் வேடிக்கையான தூள் ஊற்றப் போகிறேன். இப்போது அதை சூடுபடுத்தப் போகிறேன். அற்புதம். விடுமுறையின் பிரகாசமான சுவையுடன் ஒரு கண்ணாடி எடுப்பேன். கொஞ்சம் காத்திருக்கலாம். இதோ முடிந்துவிட்டது. என் பானத்தின் இந்த பகுதி தயாராகிவிட்டது. நான் என் இடத்திற்கு வேகமாக ஓடுவேன். நிச்சயமாக ஸ்கிட்டில்ஸ் இல்லாமல் எங்கே? அவை மிகவும் வேடிக்கையான இனிப்புகள். சரி, நான் என் பண்டிகை கண்ணாடியில் மேலும் ஊற்றுவேன். இப்போது நான் சில ஸ்ப்ரைட் சேர்க்க போகிறேன். இது திறக்கவில்லை. நான் அதை புடைப்பேன். அப்பா, அது என்ன மேல் சிந்தி விட்டது. ஓ, நீ ஒரு வானவில் கேக். பரவாயில்லை, நான் உலர்ந்து விட்டேன். இப்போது என் அழகான பானத்தை முடிக்கலாம். அற்புதம். ஆமாம், அதுதான் நான் நினைத்தது. ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. ஆம், இங்கே கிரீம் உதவும். கிரீமுடன் ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் சிறிது ஸ்பிரிங்கிள் சோஸ் சேர்க்கிறேன். ஆனால் இல்லை, இன்னும் அதிகமாக சேர்க்கிறேன். ஆம், ஒரு அழகான பயணம். ஓ, ஸ்வீட் சாப்பிட ஷேட் ரொம்ப விசித்திரமானது. குழந்தைக்கு வைட்டமின்கள் ரொம்ப தேவை அப்படின்றதால நான் செலரியை நறுக்குவேன். ஆகவே செலரியுடன் பானம் ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என் பேத்திக்கு வைட்டமின்களை இழக்க விரும்பவில்லை. எனவே நான் பிளெண்டரில் ஜூஸ் செய்து அற்புதமான செலரி பானத்தை அற்புதமான குவளையில் ஊற்றுவேன். கொஞ்சம் மேலும் பச்சை. இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். பாட்டிட்டிருந்து ஒரு ஆரோக்கியமான காக்டெயில். ஆம், இதுவே சிறந்தது. நான் இதை நிறுத்த முடியல. ஓ, என்ன அப்படித்தான் பாக்குறீங்களா? நான் இதை செய்வேன். முதலில் கண்ணாடிக்கு ஒரு சிவப்பு இனிப்பு அலங்காரத்துடன் ஸ்டைலும் கவர்ச்சியும் கொடுப்பேன். எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அதுவே
Ans, the anti-desperate, Charles Coistigan, the Auspuer Reaper unleashed the meeting. Idil and Tatus Raker meeting. Hey, Sari, எனக்கு தேவையான பொருட்களை கொண்டு வா. போ. ஓ என்ன ஒரு பயங்கரமான விஷயம். நான் அதிலிருந்து விலகி இருப்பேன். நன்றி காய் கிரீம் பாதிக்காது இது நிறைய இருக்கணும் இப்போ இந்த கண்களை சேர்த்து மேலும் சேர்க்கிறேன் இந்த காக்டெயிலுக்கு மேலும் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன் என்ன ஒரு பானம் Ether paid Starry Sertan Alentary அத குடி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இது என்ன? இதை எப்படி குடிக்க முடியும்? அது மிகவும் மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த பானம் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது நான் இன்னொரு பானத்தை முயற்சிக்கிறேன். என்ன? அடடே, இதன் வாசனை என்ன மாதிரியானது? இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இல்ல, நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். இதோ இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத்தனை அழகான கோப்பை மற்றும் ஒரு நகைச்சுவையான ஸ்ட்ரா. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போ கண்ணாடியை நக்குவேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இது புளிப்பாக இருக்கிறது. ஆனால் இதுதான் வெற்றியாளர். அற்புதம். ஆமாம். ஆம், நான் வென்றுவிட்டேன். என்னை பாருங்கள்.